ஹலோ ஹால், இன்றைக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரொட்டஸ்ட் வந்து நம்ம சென்னையில் நடந்துகிட்ருக்கு. இன்ஃப்ளூயன்சஸ்லாம் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி நான் இன்ஃப்ளூயன்சஸ் பற்றி சொல்லி ஆகணும். மெயினாக இந்த பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுற இன்ஃப்ளூயன்சஸ், நீங்கள் ₹1 சாக்லேட்டு கூட காசு வாங்காமல் ப்ரமோட் பண்ண மாட்டீங்க. என்ன திடீர்னு, என்ன ரீசனு, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ இன்னொரு இன்ஃப்ளூயன்சரை காட்டுறேன். அவங்க நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. கைஸ் வெயிட் பண்ணுங்கள். இந்த பொண்ணு வந்து நேற்று இந்த வீடியோ வந்து போட்டிருக்கு. என்னன்னா, ஏன் நான் சிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஏன் பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன்னு. ஓகே, நான் உங்களை பார்த்து கேட்குறேன். மாதம் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போக தெரியுதுல்ல, இங்கே இருக்க டெல்லிக்கு ஃப்ளைட் புக் பண்ணி போக தெரியாது. ஏன் போகல, எதுக்கு போகல? நீ உண்மையாலே இந்த பொண்ணு கமெண்ட்டில் போய் பாருங்கள். எல்லாருமே சொல்கிறாங்க இவங்கெல்லாம் பே பண்ணதுனால தான் போனாங்க அப்படின்ட்டு. கேட்டால் ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, எனக்கு வந்து நான் தான் விஜய் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஓட்டு போட்டேன், அதனால் எனக்கு இப்போ பிடிக்கல, அவங்க சரி கிடையாது அப்படின்னு போடுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இதே மேனிப்புலேட் பண்ணுறீங்களா எல்லா இன்ஃப்ளூயன்சஸும்? ஏன்னா இன்ஃப்ளூயன்சஸை வச்சு தான் டிவிகே வந்து ஆட்சிக்கு வந்ததுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ அதே இன்ஃப்ளூயன்சஸை வச்சு வேறு இடத்துக்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு டிவிகே கவர்மெண்ட்டை கவுக்கலான்னு பார்க்குறீங்களா? இன்னொரு கேள்வி இந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுக்கிறேன். எதனா ப்ராடக்ட் ப்ரொமோஷன்னா மட்டும் ஃபுல்லாக தமிழில் வீடியோ போடுறீங்க, இப்போ வந்து இதை பற்றி பேசுகிறப்போ இங்கிலீஷில் வீடியோ போடுறீங்க. என்னங்க உங்கள் மனசுலலாம் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? ப்ராடக்ட்னா ஃபுல் தமிழ் தான், ஒரு வார்த்தை வாயில் வராது. அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் இங்கிலீஷில் வரும். இதில் இந்த எலைட் புளுத்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இவங்க அந்த பொட்டேட்டோ ஃபேஸு அந்த மாதிரி ஆளுங்க தான். இந்த பொட்டேட்டோ ஃபேஸ்க்கும் அதே தான். பொட்டேட்டோ ஃபேஸ் கூட நானே காட்டுறேன், இருங்க, அந்த பொண்ணு பேஜில் போய் காட்டுறேன். நான் சொல்ல மாட்டேன், நான் காட்டுறேன். எனக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பிடிக்காதுங்கிறதுனால அந்த பேஜ் நான் தேடி பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். எனக்கு எந்த ஐடின்னு தெரியல. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி சந்தோஷ் நாராயண் கான்சர்ட்டுக்கு காசை வாங்கிட்டு உனக்கு போஸ்ட் போட தெரியுது. போராட்டம் 25 நாளைக்கு மேலே நடந்துகிட்ருக்கு. அப்போ போய் ஜாலியாக ஆடிட்டு இருந்தேன் சந்தோஷ் நாராயண் கான்சர்ட்டில். இப்போ வந்து ஜனநாயகன் படத்துக்காகயா இல்லை உண்மையாலே நீட்டுக்காக நின்னீங்களா? ஏன்னா அந்த ப்ரொட்டஸ்ட்டில் பேசுனவங்க யாருமே நீட்டுக்காக பேசலை. இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? சிஎம் பேசுகிறாரு, பேசலை, அது ரெண்டாவது. நீங்கள் ஏன் யாரும் நீட்டுக்காக பேசலை? இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரையும் கேட்குறேன். அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு யார் யார் போனீங்க? எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எனக்கு யாரையுமே பிடிக்காதுங்க. ஸோ அவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஃபேஸில் ஞாபகம் இருக்குது. ப்ளஸ் அந்த தர்ஷினியா, அந்த நிறைய படத்துலலாம் நடிப்பாங்களே, அவங்க தான் வேலம்மாள் போதி கேம்பஸ்க்கே வந்து நீட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நீட்டை எதிர்த்து வந்து அவங்க நிற்கிறாங்க. யாருங்க நீங்கள்லாம்? அவங்க காஞ்சனா படத்தில் கூட நடிச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வெற்றிமாறனோடு வரேன்.